ஒரு நாள் சிவனும் பார்வதியும் காசிக்கு மேல வானவீதி உலா போகும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில நீராடுறத பார்த்து பார்வதி சிவன் கிட்ட கேட்டாங்களாம். இப்படி நீராடினதுக்கு அப்புறமா பாவம் போயிடும், இருந்தாலும் நரகத்துக்கு ஏன் வராங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்க சிரிச்சுக்கிட்டே சிவன் பதில் சொன்னாராம். உடலை தண்ணியில நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு சாக்கடை நிரம்பிய குழிக்குள்ள நான் விழுந்துடுறேன், நீ உதவிக்கு இப்படி கூப்பிடு அப்படின்னு சொன்னாராம். என்னுடைய கணவர் ஒரு யோகி, அவரை முன்ஜென்ம பாவங்கள் யார் இல்லையோ அவங்க மட்டும்தான் தொட முடியும் அப்படின்னு பார்வதி தேவி சொன்னாங்களா. உடனே அங்கிருந்தவங்க, குளித்துட்டு வந்தவங்க, குளிக்காதவங்க எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்களாம். எங்களுடைய பாவங்கள் போச்சா இல்லையான்னு தெரியல, உதவ முடியல, மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு இளைஞன் மட்டும் உதவ முன் வந்தானா. நான் சொன்னதை கேட்டையாப்பா அப்படின்னு பார்வதி கேட்க, நேற்றுக்கு வரைக்கும் என்னுடைய பாவங்கள் இருந்தது, ஆனா நான் இப்போ கங்கையில நீராடிட்டு வந்தா பாவம் போவுன்றது சாஸ்திரம். அப்படி இருக்க பாவங்கள் இல்ல என்னுடைய கணக்குலன்னு சொல்லி உதவியும் செஞ்சானா. சிவன் பார்வதியை பார்த்து சிரிச்சாராம். கங்கையில குளிச்சாலும் ஏன் நரகத்துக்கு வராங்கன்னு இப்ப புரியுதா அப்படின்னு ரெண்டு பேரும் அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க.